நடந்தது. It's God's work was continuing on this world. தேவனுடைய வேலை அங்கே தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டே இருந்தது. God told Abraham that I will bless you in this land. ஆபிரகாமை பார்த்து தேவன் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். This land belongs to your people. இந்த நிலம் உம்முடைய மக்களுக்கானது. And of course in the history they were taken out of the land, but God brought them back. வரலாற்றிலே அவர்கள் அந்த நிலத்திலிருந்து எடுக்கப்பட்டார்கள், ஆனால் தேவன் அவர்களை மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்தார். And also God told, I will dwell in your midst. அதே நேரத்தில் கர்த்தர் சொன்னது, நான் உங்கள் மத்தியிலே வாசம் செய்வேன். And as brother was exhorting us, God want to dwell among his people. அண்ணன் சகோதரர் அவர்கள் நம்மை உற்சாகப்படுத்தியது போல தேவன் நம் மத்தியிலே வாசம் செய்ய விரும்புகிறார். The land belongs to the people of God and the temple belongs to the people of God. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த நிலம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. அதே விதமாக தேவனுடைய ஆலயமும் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது. But we know that when Babylonians came in BC 605, the temple was totally destroyed. கிறிஸ்துவுக்கு முன்பு 605ஆம் ஆண்டு அந்த பாபிலோனியர்கள் அங்கே வந்த பொழுது முழுவதுமாக தகர்க்கப்பட்டது கோயிலானது. Oh, it was so discouraging. The heart of the Jews were lamenting. What happened to the temple of God? ஐயோ, தேவனுடைய ஆலயம் என்ன ஆனது? யூதர்கள் அங்கே முறுமுறுத்து கொண்டு அங்கே அழுது வேதனையோடு கூட காணப்பட்டார்கள். But as God told through his servants Isaiah and Jeremiah, after 70 years he brought them back to the land. ஏசாயாவின் மூலமாகவும் எரேமியாவின் மூலமாகவும் 70 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியுமாக அந்த நிலத்திற்கு தேவன் அவர்களை கொண்டு வருகிறார். I just want to say 4 thoughts before closing. உங்களுக்கு முன்பதாக 4 காரியங்களை வைக்க விரும்புகிறேன். 4 thoughts from these 2 words I want to bring before you. இந்த 2 வசனங்களிலிருந்து 4 சிந்தனைக்கு ஏற்ற காரியங்களை கொண்டு வர விரும்புகிறேன். In verse 8 we read, I issue a decree concerning. I issue a decree. இங்க பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு அந்த ராஜா சொல்லுகிறார், moreover I issue, Darius the king was issuing a decree. I issue a decree concerning what you are to do. இங்கே தரியு ராஜா அந்த மக்களுக்கு ஒரு கட்டளையை விதிக்கிறார். அதை தான் இங்க சொல்லுகிறார், என்னால் உங்களுக்கு ஒரு கட்டளை வருகிறது. அது என்னவென்றால், அது நடுவில் வாசிக்கிறோம், 8ஆம் வசனத்தின் நடு பகுதி. நம்மால் உண்டான கட்டளை என்னவென்றால், தரியு ராஜா கொடுக்கிற கட்டளை என்னவென்றால், verse 14 also, a decree of Cyrus, Darius and Artaxerxes king of Persia. இங்கே 14ஆம் வசனத்திலும் விதமாயிருக்கிறது, கோரேஸ், தரியு, பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசஷ்டா என்பவருடைய கட்டளைப்படியேயும் என்று சொல்லப்படுகிறது. We know that 3 Persian kings issue a decree. 3 பெர்சிய ராஜாக்கள் அங்கே ஒரு கட்டளையை கொடுக்கிறார்கள். First Darius the king, முதலாவது தரியு ராஜா, first Cyrus, then Darius, then Artaxerxes. முதல் ராஜா கோரேஸ், அடுத்தது தரியு, அடுத்தது அர்த்தசஷ்டா என்று 3 ராஜாக்கள் அங்கே கட்டளை கொடுக்கிறார்கள். And what is that decree? அந்த தீர்மானம், அந்த கட்டளை என்ன? We read that about in the first verse. We don't have time to read it. முதலாவது வசனம் இருக்கிறது, அதை நாங்கள் படிக்க நேரமில்லை. Poor of God's people, you go back to the land. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் அந்த நிலத்திற்கு, தேவன் உங்களுக்கு என்று கொடுத்த அந்த நிலத்திற்கு செல்லுங்கள். Oh, the king is telling you go back to the land. ராஜா சொல்லுகிறார், நீங்கள் அந்த லேண்டுக்கு, அந்த நாட்டிற்கு, நிலத்துக்கு சென்று விடுங்கள். All the vessels are taken by Nebuchadnezzar, you take it back. எந்தெந்த பாத்திரங்கள் எல்லாம் நாங்கள் தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்தோமோ அதையெல்லாம் நீங்கள் எடுத்து செல்லுங்கள். And you build a temple there. நீங்கள் அங்கே ஒரு ஆலயத்தை கட்டுங்கள். And whatever the money needed, I will pay for you from my treasury. உங்களுக்கு என்ன பணம் தேவையோ என்னுடைய கஜானாவிலிருந்து நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். Oh, if you want timber, take it from the forest. உங்களுக்கு மரம் தேவை என்றால் காடுகளிலிருந்து வெட்டி எடுத்து செல்லுங்கள். The greatest emperor, Cyrus of the universe, is making a decree, go and build the temple. பாருங்கள், அந்த நாட்டிலே அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த ராஜாதி ராஜா சக்கரவர்த்தியானவர் இவ்விதமாய், சைரஸ் என்கின்ற சக்கரவர்த்தி விதமாய் சொல்லுகிறார். So the temple of the Lord is built, and the sovereign God purposes the hearts and the minds of the people to build this temple. தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தேவன் உலக பிரகாரமான மக்களுடைய இருதயத்திலே அங்கே பெரிய காரியங்களை செய்கிறார். We read in verse 14. 14ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். Who is giving this decree? According to the command of God of Israel. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைப்படி என்று சொல்லுகிறார்கள். Yeah, the God of the Israel, God of the heaven is declaring the decree, and he works in the hearts of the embraced in this world.
வானத்தையும் building the பூமியையும் temple. உண்டாக்கின தேவன் இப்பேற்பட்ட தீர்மானத்தை மக்களுடைய மனதிலே அங்கே எழும்ப செய்கிறார். Let us understand that God's work God is doing in His plan purposes. தேவனுடைய வேலையை தேவன் அவருடைய தீர்மானத்தின்படியாகவும் திட்டத்தின்படியாகவும் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். The temple of the Lord belongs to God. இந்த தேவனுடைய ஆலயம் தேவனுக்கு சொந்தமானது. And God will bring all the people, all the resources for that. அந்த ஆலயத்துக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் கொடுப்பார். There were many obstacles, people obstructed and it stopped for many years. அநேக விதமான தடைகள் ஏற்பட்டது. அநேக மக்கள் அதற்கு தடையாக இருந்தார்கள். அநேக காரியங்கள் எதிராக இருந்தது. But God completed that temple. ஆனால் தேவன் அந்த கட்டிடத்தை ஆலயத்தை கட்டி முடித்தார். And we know that what we are doing is God's program. நாம் என்ன செய்கின்றோம்? நாம் செய்கின்றது தேவனுடைய திட்டம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். I know there are many servants of the Lord here, many God's people are here. அநேக தேவனுடைய பிள்ளைகள் இங்கே இருக்கிறோம். Let us be encouraged that we are doing the work of the Lord. நம்மை நாமே உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டியது என்னவென்றால் நாம் தேவனுடைய வேலையை ஊழியத்தை நாம் செய்கின்றோம். And God's sovereign plan and purpose is behind it. தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள திட்டமும் தீர்மானமும் அதற்கு பின்னாக இருக்கிறது. And the Lord's people were scattered and God brought them back and the temple was built. தேவனுடைய பிள்ளைகள் அங்கும் இங்குமாக சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனால் தேவன் மறுபடியுமாக அவர்களை கொண்டு வந்து சேர்த்தார். Brother Abraham was telling about that Matthew chapter 16 verse 8. I will build my church and gates of hell shall not prevail against it. ஆபிரகாம் ஐயா அவர் பிரசங்கத்திலே சொன்னார் மத்தேயு 16:18 நான் என் ஆலயத்தை கட்டுகிறேன் பாதாளத்தின் திறவுகோல்கள் அதை மேற்கொள்வதில்லை. Jesus said, I will build not your church. It is my church. உன்னுடைய ஆலயத்தை நான் கட்டவில்லை என்னுடைய ஆலயத்தை கட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். It is not our church, it's His church. இது நம்முடைய வேலை அல்ல, நம்முடைய சபை அல்ல, தேவனுடைய சபை. Yeah, that's a great comfort and strength for us today. நமக்கு இருக்கிற பெரிய ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஒரு ஆதாரமும் அதுவே. The God of this universe with all His power, all His resurrection power is telling, I will build my church until the end of this age. உயிர் தெழுந்த வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் விளம்புகிறது என்னவென்றால் நான் சபையை கட்டுகிறேன். So today the decree is from heaven. ஆகவே இந்த தீர்மானம் இந்த கட்டளை வானத்திலிருந்து வருகிறது. And He says, I will build it. நான் இதை கட்டுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். Nobody can stand against it. இதற்கு விரோதமாக ஒருவரும் எழும்பி நிற்க முடியாது. When all the Jews were scattered in the 20th century, they were in Europe, America, Russia. யூதர்கள் ரஷ்யா அமெரிக்கா போன்ற பகுதிகளிலே 20ஆம் நூற்றாண்டிலே அவர்கள் சிதறடிக்கப்பட்ட பொழுது there was a great persecution against the Jews in Europe. யூரோப்பிலே யூதர்களுக்கு பெரிய அங்கே உபத்திரவம் காணப்பட்டது. Oh, they were killed and burned in the gas chambers. அங்கே அவர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு அங்கே கேஸ் சேம்பர்ஸ்ல வைத்து கொலை செய்யப்படுகிறார்கள். And in one of the gas chambers it's written that where is God? கேஸ் சேம்பர்ஸ்ல ஒரு சில இடங்களை எழுதியிருந்ததாம் தேவன் எங்கே என்று எழுதியிருந்ததாம். When they were dying, they were so desperate. அவர்கள் மரித்துக் கொண்டிருந்தார்கள். யாருமே இல்லாத நிலைமையிலே அவர்கள் தனித்து அவர்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருந்த நேரத்திலே Oh, many times they ask actually, where is God? Why He's not seeing all these things? ஐயா ஏன் எங்களை தேவன் பார்க்கவில்லை, ஏன் இவ்விதமாய் எங்களை உபத்திரப்படுத்துகிறார் என்று தேவன் சொல்லி மக்கள் புலம்பின நேரத்திலே But it was also the plan and purpose of God. Many of them came back to the land of Israel and they started living, and God's work is continuing even today on this earth. பாருங்கள் அதுவும் தேவனுடைய திட்டத்திலே தீர்மானத்திலே இருந்ததாக பார்க்கிறோம். அப்பேற்பட்ட கூட்டத்திலிருந்து சில யூதர்கள் மறுபடியும் திரும்பி வந்து இப்பொழுது அந்த ராஜாங்கத்தை பார்க்கிறோம். இஸ்ரவேல் என்கின்ற பெரிய ராஜாங்கத்தை நாம் பார்க்கின்றோம். We are in the program of God. ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் நாம் தேவனுடைய திட்டத்தில் காணப்படுகிறோம். And God's sovereign will and purpose will accomplish in this world. தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள திட்டமும் தீர்மானமும் இந்த உலகத்தில் நிறைவேறப்பட்டு கொண்டே இருக்கும். And nobody can change it. இதை யாரும் மாற்ற முடியாது. And I also want to say one more thought from these two verses. இந்த இரண்டு வசனங்களிலிருந்து மற்றொரு சிந்தனைக்கு ஏற்ற காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து God's கொள்கிறேன். temple is very important to Him. தேவனுடைய சபையானது அவருக்கு மிகவும் முக்கியமானது. This temple was very simple compared to the first Solomon's temple. இந்த ஆலயமானது சாலமோன் கட்டின தேவாலயத்தை விட மிகவும் எளிமையானது. Very small foundation they made it. சின்ன அடித்தளத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். And we read in the earlier chapter that when he was building the temple, when the foundation was completed, the people
wept for it. அங்கே பாருங்கள் அந்த முதல் வசனங்களை வாசிக்கின்றோம். அங்கே அடித்தளம் போடப்பட்ட பொழுது மக்கள் எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுகிறதை Oh, they பார்க்கிறோம். remembered the old temple. அங்கே பழைய அந்த தேவாலயத்தை அவர்கள் யோசித்து பார்க்கிறார்கள். And oh, it was a very glorious temple. Now everything is gone. A very small temple they are building. ஐயோ, அந்த காலத்துல எவ்வளவு மகிமையாக இந்த காரியங்கள் இருந்தது, இப்பொழுதோ ரொம்ப சாதாரணமா இந்த காரியத்தை செய்கிறோமே என்று அவர்கள் அழுது புலம்பினார்கள். But it was important. They started offering sacrifices. They started worship. And it was there God's presence was dwelling in the Old Testament. ஆனா பாருங்க, அப்பேற்பட்ட இடத்துல அவர்கள் மறுபடியுமாக ஆராதனைகளையும் பலிகளையும் செலுத்த ஆரம்பித்தார்கள். தேவனுடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்தார்கள். And the temple is important to God. தேவனுடைய சபையானது, தேவனுடைய ஆலயமானது தேவனுக்கு மிக மிக அவசியமா இருக்கிறது. It is where God's presence was there. அங்கே தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்கிறோம். It was a tabernacle in the wilderness journey. வனாந்தரத்திலே அங்கே கூடாரமாக அது பார்க்கப்பட்டது. It was not very attractive building. அது பார்த்தா ரொம்ப கண்ணை கவருகிற அளவிற்கு மிகவும் அட்ராக்டிவாய் காணப்படவில்லை. But there was a holy of holies inside. ஆனால் பரிசுத்தத்தில் பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தர் அப்பேற்பட்ட கூடாரத்திலே வாசம் செய்தார். Oh, that's a place God filled his presence. அங்கே தேவனுடைய பிரசன்னம் அங்கே நிறைத்து மூடிற்று. Later when Solomon built his temple, the glory of God was dwelling there. சாலமோன் அதற்கு பிறகு அந்த தேவாலயத்தை கட்டின போது தேவாலயத்திலே அங்கே மகிமை காணப்பட்டது. And we know that when you come to the New Testament, that temple is the God's church. அங்கே பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டுக்கு அப்படியே வருகிறோம், அப்பேற்பட்ட தேவாலயம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது, தேவனுடைய சபையாக இருக்கிறது. Today the temple is two things, the temple of the Lord. ரெண்டு காரியங்கள் தேவனுடைய சபையாக இப்பொழுது காணப்படுகிறது. Morning we read two verses. காலையில ரெண்டு வசனங்களை வாசித்தோம். That two verses says there are two temples today. இங்க ரெண்டு ஆலயங்கள் காணப்படுகிறது என்று அந்த வசனம் சொல்லுகிறது. One is the human body, our body, the believer's body is the temple of the Lord. ஒன்று விசுவாசிகளுடைய சரீரங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. First, we are not taking that verse. 1 Corinthians 3:16, do you not know that you are the temple of the Lord? 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆவி உங்கள் தங்கி இருக்கிறது, தேவனுடைய ஆலயமாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அறியாதிருக்கிறீர்களா என்று பவுல் கூறுகிறார். Oh, we all need to know that we are carrying the glory of God. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்றால், அப்பேற்பட்ட மகிமையை நாம் இந்த மண்பாண்டங்களிலே சுமந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். And the second temple also, that also we read from Ephesians, that it is the church of Christ. எபேசுவிலே நாம் வாசித்தோம், இது தேவனுடைய கிறிஸ்துவினுடைய சபையாக இருக்கிறது. In Old Testament time, people were all walking into the temple. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மக்கள் எல்லாரும் ஒரு ஆலயத்திற்கு அவர்கள் நடந்து சென்றார்கள். Oh, in the New Testament, the temples are coming into the building. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இங்கே ஆலயங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறது. Oh, different places, different backgrounds, different culture. Oh, the people are carrying the glory of God and coming into a building. இங்க பாருங்க, மற்ற பலவிதமான டினாமினேஷன், பலவிதமான கலாச்சாரங்கள், பலவிதமான பின்னணிகள், மொழி பாரம்பரியங்கள், இவைகளிலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுடைய மகிமையை சுமந்து கொண்டு நாம் ஒரு இடத்திற்கு வருகிறோம். Oh, how much glorious it is. எவ்வளவு மகிமை பொருந்தினது இது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். And that is what Apostle Paul said, it is much more glorious than the old program. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டில் நடந்த நிகழ்வுகளை காட்டிலும் இது மகிமை பொருந்தினதாய் இருக்கிறது. People of different background, different cultures, different situation, God is saving them. Gentile, Jews and different people, and for his glory building them together. பாருங்க, பலவிதமான பின்னணிகள், புறஜாதியார், யூதன், பலவிதமான பின்னணிகளிலிருந்து தேவன் அவருடைய மகிமை பொருந்திய ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறார். Oh, we read that in the book of Ephesians. God is building his temple today. எபேசியிலே வாசிக்கிறோம், தேவன் தன்னுடைய வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார். And brother also read Acts chapter 2:42. Why we are coming to this temple? ஏன் இவ்விதமாக ஆலயங்களாக ஒன்று சேர்ந்து ஒரு இடத்திற்கு வருகிறோம்? அப்போஸ்தலர் 2:14 வாசித்தார். 2:42. 2:42. That verses you are familiar, and morning we read it, so I am not reading that verse. காலையில் அந்த வசனத்தை வாசித்துட்டோமாகவே நான் அதை தொடுவதில்லை. Oh, we come for teaching, we have fellowship, breaking bread, praise, worship, and singing songs, and we need to get encouraged, and we need to get edified. பாருங்கள், நாம் பாடல்களை பாடுவது, நம்மை நாமே உற்சாகப்படுத்திக் கொள்வது, நாம் அப்பத்தை பிட்பது போன்ற காரியங்களுக்காக ஐக்கியமாய் இருப்பதற்காக வருகிறோம். And that's where God's glory is dwelling today. அந்த இடத்துல தான் தேவனுடைய மகிமை வாசம் செய்கிறது பிரியமானவர்களே. And the temple is very important to God. அந்த சபையானது தேவனுக்கு மிக மிக
பிரியமானது அவசியமாயிருக்கிறது. The church is important to Christ. கிறிஸ்துவுக்கு அவருடைய சபை மிக முக்கியமாய் இருக்கிறது. Today the world has no respect for the church of Christ. இந்த நாட்களிலே உலகத்தில் இருக்கிற பொழுது இந்த சபைக்கு உலகமானது எந்த விதமான முக்கியத்துவம் கொடுப்பதல்ல. The government has no importance to the church of Christ. தேவனுடைய சபையை பற்றி அரசாங்கமும் எந்த விதமான முக்கியத்துவமும் கொடுப்பதில்லை. And nobody is bothered about it. யாருமே அதை பற்றி கவலை கொள்வதும் இல்லை. But it is a program of Christ. ஆனால் அது கிறிஸ்துவினுடைய ஒரு திட்டமாய் இருக்கிறது. In Acts 20 we read that church which is purchased with his own blood. அப்போஸ்தலர் 20 வாசிக்கின்றோம், தன்னுடைய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. So church is the bride of Christ. சபையானது கிறிஸ்துவினுடைய மணவாட்டியாய் இருக்கிறது. How much important the bride for a man. ஒரு மனிதனுக்கு ஒரு துணைவி எவ்வளவு முக்கியத்துவம். Oh, he's investing all his treasures, all his everything on her. அங்க பாருங்க, ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய துணைவியாருக்கு எல்லாவற்றையும் அவன் கொடுக்கிறான். எல்லாவற்றையும் அவர்களுக்கு என்று அவன் இன்வெஸ்ட் செய்கிறான். His money, his time, his energy, everything he is spending on her. அங்க பாருங்க, அவங்களுடைய நேரம், அவங்களுடைய பணம், காசு எல்லாவற்றையும் அவர்களுக்காக கொடுக்கிறவராக ஒரு கணவன் காணப்படுகிறார். So church of Christ is important today. அதே விதமாக தான் கிறிஸ்துவினுடைய சரீரம், கிறிஸ்துவினுடைய சபையானது மிக முக்கியமாக இருக்கிறது. As I said in the beginning, that's the only institution which crosses into eternity. அதுதான் முன்னாடியிலே சொன்ன விதமாக அந்த விதமான திட்டம் மாத்திரம்தான், அந்த ஒரு திட்டம் மாத்திரம்தான் பூலோகத்திலும் காணப்படுகிறது. பூலோகத்தை தொடர்ந்து பரலோகத்திலும் காணப்பட போகிறதா இருக்கிறது. The school which you studied, the office you work, or the government office around us, none of these things will be in the eternity. பாருங்க, நீ ஒருவேளை நீங்க நல்ல ஸ்கூல்ல படிச்சிருக்கலாம், நல்ல வேலை செஞ்சிருக்கலாம், அல்லது நல்ல விதமான காரியங்கள் இருந்திருக்கலாம், ஆனால் எதுவுமே பரலோகத்துக்கு வரப்போறது கிடையாது. ஆனால் சபை மாத்திரம் தான் அங்கேயும் வரப்போகிறது. But the church of Christ in your members, God is going to translate into the eternity. பாருங்க, எந்த சபையாக அவருடைய சபையிலே நாம் அங்கத்தினர்களாக இருக்கும் பொழுது அதை அங்கே மறுமையிலும் அங்கே மாற்ற போகிறார். Oh, we are going to see many of the brothers and sisters who are in Christ who died in the eternity. கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்த அநேக சகோதர சகோதரிகளை நாம் நித்தியத்திலே நாம் அவர்களை பார்க்க போகிறோம். So the church of Christ, the temple of the Lord, is important to God and important to us also. நமக்கும் அது இம்பார்ட்டன்ட், நமக்கும் அது முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே விதமாக தேவனுக்கும் அது முக்கியத்துவம் வாய்ந்தது. How much you are valuing your church? நீங்கள் உங்கள் சபையை எவ்வளவாய் அதை வாஞ்சிக்கிறீர்கள், அதை மதிப்பு செலுத்துகிறீர்கள். Is it a place Sunday morning to just go and sit and have a nap there? நீங்கள் ஒருவேளை காலையில சேர்ந்து அங்கே உட்கார்ந்து பேசிவிட்டு ஒரு 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 Sunday morning. ஞாயிற்றுக்கிழமை மாலை மாத்திரம் போயிட்டு வருகிற ஒரு இடமா அது? Yeah, many people go there and just have a nap there. சிலர் அங்கே சென்று கொஞ்ச நேரம் உறங்கி விட்டு வருகிறார்கள். Is it that place? அப்படிப்பட்ட இடமா அது? It's a place Jesus gave all his life. இயேசுவானவர் தன்னுடைய வாழ்க்கையே அதற்காக கொடுத்தார். We must give our life also for that. நம்முடைய வாழ்க்கையும் அதற்கு முன்பதாக கொடுக்க வேண்டும். It is not a place just go and give 10 rupees or 50 rupees. அங்க போய் 10 ரூபாய் 50 ரூபாய் போடுகிற இடம் அல்ல அது. It's a place where we have to invest our life. நம்முடைய வாழ்க்கையே முதலீடாக அதை செலுத்த வேண்டும் அந்த இடத்துல. Temple of the Lord is important to God and Church of Christ is important to Christ. தேவனுடைய சபையானது தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு மிக முக்கியமாய் இருக்கிறது. அதே விதமாக தனி நபருக்கும் முக்கியத்துவமாய் இருக்கிறது. The third thought I want to say that there are people who are to build there. அங்கே மூன்றாவது யோசனையாய் சொல்ல வேண்டியது, கருத்தாக சொல்ல வேண்டியது என்றால், அங்கே அதை வளர்ச்சி செய்வதற்கு, அதை கட்டுவதற்கு அங்கே நபர்கள், ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். Oh, these two verses we read there and so many names there are mentioned. இந்த ரெண்டு வசனத்துல பார்க்கிறோம், அநேக நாமங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. Isn't it? We read about Cyrus, Darius and others. They were kings and emperors of that time. The Persian emperors of that time. இங்க பாருங்க, 8ஆம் அதிகாரத்துல அங்கே கோரேஸ் ராஜாவை பார்க்கிறோம், தரியு ராஜாவை பார்க்கிறோம், மற்றும் அர்த்தசஷ்டா தான் பெரிய பெரிய ராஜாக்களின் நாமங்கள் அங்கே எழுதப்படுகிறது. But there are many other names which are mentioned there. மற்ற நாமங்களும் அங்கே எழுதப்படுகிறது. We read about Haggai, ஆகாய் தீர்க்கதரிசியை பார்க்கிறோம், Zechariah. சகரியா தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். Then we read about, of course, this passage is talking about Zerubbabel. ஜெருபாபேலை பற்றி பார்க்கிறோம். And we read about many other names, Ezra, எஸ்ராவை பற்றி பார்க்கிறோம், Nehemiah. நெஹெமியா. So many names are mentioned here. அநேக நாமங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. We know that they all came under the leadership of Zerubbabel and Joshua, who brought them
to the land. Oh, the first transportation, Yes. Zerubbabel brought them. ஜெருபாபேலும் ஜெஷுவாவும் அங்கே முதலாவது அவர்களை எல்லாரையும் கொண்டு வருகிறார்கள். And they built the foundation. அங்கே அடித்தளங்களை அவர்கள் அங்கே தீர்மானிக்கிறார்கள், அவர் கட்டுகிறார்கள். They came around BC 458 they came. கிறிஸ்துவுக்கு முன்னதாக 458ஆம் ஆண்டு அவர்கள் வருகிறார்கள். Sorry. It is 536. 536ஆம் ஆண்டு கிறிஸ்துவுக்கு முன் 536ஆம் ஆண்டு அங்கே வருகிறார்கள். And they were just stopped for a long time. Then they completed the work of the Lord. அநேக நாட்களாக தடை செய்யப்பட்டு இருந்தது, மறுபடியுமாக அது அங்கே முடிவுக்கு வருகிறது. And then about 458, there was a period Ezra came again. 458ஆம் ஆண்டிலே எஸ்ரா மறுபடியுமாக வருகிறார். And in 445, Nehemiah is coming. 445ஆம் ஆண்டிலே நெகேமியா வருகிறார். But they were different type of people, isn't it? எல்லாரும் வித்தியாசமான மக்கள், அப்படி இல்லையா? Nehemiah was a governor. நெகேமியா அங்கே அரசாளுநராக இருக்கிறார். He took leave and came to build the temple and the wall of the temple of the Lord. அங்கே ஆளுநர் பதவியை விட்டுவிட்டு தேவனுடைய ஆலயத்தின் அலங்கத்தை கட்டுவதற்காக வருகிறார். Ezra was a priest. He is in the priestly line. எஸ்ரா ஆசாரிய வம்சத்திலே ஆசாரிய முறைமையிலே வந்தவர், அப்பேற்பட்டவர் எஸ்ரா. And he came and teaching the word. தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கும்படி அவர் வருகிறார். And Haggai and Zechariah, they were prophets. ஆகாயும் சகரியாவும் அங்கே தீர்க்கதரிசிகளாக இருக்கிறார்கள். They encouraged people. They encouraged them to build the temple of the Lord. அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அங்கே உற்சாகம் ஊட்டுகிறார்கள். In Haggai's book, there is a chapter 1, there is a question. ஆகாய் 1:1 வசன அதிகாரத்திலே ஒரு கேள்வி இருக்கிறது. Yeah, of course, Solomon has allotted 40 minutes. I have to limit within that. 40 நிமிடம் இருக்கிறது, ஆகவே அதை பொழுதாக முடித்துக் கொள்ள Oh, வேண்டும். I want to read that verse, but there is no time. வசனத்தை படிக்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது, ஆனால் நேரம் இல்லாத காரணத்தால் வசனத்தை படிக்கவில்லை. Yeah, Haggai chapter 1, you are all living in panel houses, but where is the temple of the Lord? ஆகாய் 1 அதிகாரத்தை விதமாய் சொல்லுகிறார், நீங்களோ நல்ல மச்சுப்பாவின வீடுகளிலே இருக்கிறீர்கள், ஆனால் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிற இடம் எங்கே என்று தேவன் கேட்கிறார். So Zechariah is also encouraging them. You build the temple of the Lord. You have no time to do that. சகரியாவும் அங்கே உற்சாகப்படுத்துகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லி. Oh, there are many men and women who are encouraging and part of the work of the temple of the அநேக Lord. தேவனுடைய மக்கள் அங்கே தங்களை உற்சாகப்படுத்தி தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அங்கே உற்சாகப்படுத்துகிறார்கள். We need people for building the temple of the Lord. ஆகவே தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நம் மக்கள் தேவைப்படுகிறார்கள். Men and women, the Lord is looking for that. பெண்களையும் ஆண்களையும் தேவன் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் அவ்விதமான வேலை செய்வதற்கு. And we read Nehemiah chapter 3. There are great men raised up and built the wall of the Lord. நெகேமியா 3ஆம் அதிகாரத்திலே அநேக வீட்டு தலைவர்கள் எழுந்து அந்த அலங்கத்தை அவர்கள் கட்டுகிறதை நாம் வாசிக்கின்றோம். You can see priests. அங்கே ஆசாரியர்களை பார்க்கிறோம். You can see Judean leaders. We can see. அங்கே பாருங்க யூதாவின் தலைவர்களை பார்க்கிறோம். You can goldsmiths. We can see. அங்கே பொற்வேலை செய்கிறவர்களை பொற் ஆசான்களை பார்க்கிறோம். We can see the women and the daughters and many are working on the Lord. ஸ்திரீகள் பெற்றெடுத்த பிள்ளைகளும் இப்படி அநேகர் கர்த்தருடைய வேலையை செய்வதிலே மும்முரமாய் இருந்ததை பார்க்கின்றோம். We need people for the work of the Lord. ஆகவே தேவனுடைய ஆலயத்தின் வேலைகளை செய்வதற்கு மக்களுடைய ஒரு சப்போர்ட் அங்கே தேவைப்படுகிறது. Yeah, the third thing I want to say, there are different type of people are needed for God's work. தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு பலவிதமான ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். Morning we heard Brother Abraham was telling about there are 4 types of leaders in the church. சபைகளிலே 4 விதமான வேலைகளை செய்வதற்கு அவர்கள் பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆபிரகாம் ஐயா சொன்னார். Apostles. அப்போஸ்தலர்கள். Oh, they are the people going missionaries. They are going to different places and sharing the gospel. மிஷனரிகளாக ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் பெயர்ந்து போய் விசுவாசிக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள். Oh, they go to far away places and share gospel and people get saved. They are baptized. The churches are established. அநேக இடங்களுக்கு சென்று அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கித்து அங்கே அவர்கள் ஞானஸ்நானம் கொடுத்து அங்கே சபைகள் ஸ்தாபிப்பதற்கு ஏதுவாய் இருக்கிறது. Oh, then we read about prophets. தீர்க்கதரிசிகளை பார்க்கிறோம். Prophets are people who are encouraging people, sharing the word, exhorting the people. தீர்க்கதரிசிகள் மக்களை உற்சாகப்படுத்தி அவர்களை ஊக்குவிக்கிற பணியிலே அவர்கள் காணப்படுகிறார்கள். Then we read about evangelists. அங்கே சுவிசேஷர்களை பார்க்கிறோம். Those who go around into a church, nearby places church and sharing gospel and bringing people to the church. சபையை சுற்றி இருக்கிற இடங்களுக்கு எல்லாம் சென்று சுவிசேஷத்தை சொல்லி தேவனுடைய சபைக்கு அவர்களை கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறார்கள். And we read about pastor teachers. அங்கே போதகர் மூலம் உபாத்தியார்களை பற்றி வாசித்தோம். Oh, we need to teach the word of God. தேவனுடைய வசனத்தை போதிப்பதிலே தேறினவர்களாக
இருக்க வேண்டும். It's truth to be explained to the people. அந்த உண்மைகளை மக்களிடத்திலே எளிதாக சொல்லக்கூடிய ஆட்கள் அங்கே தேவை. So the verse is from Ephesians 4:11. We have no time to read எபேசியர் that. 4:11 இருக்கிறது. நேரம் இல்லாததால் கடந்து போகிறேன். Yeah, brother has already read that verse. வசனத்தை ஏற்கனவே சகோதரன் வாசித்து விட்டார். So we need different types of people in the church. சபையிலே வித்தியாசமான பணிகள் செய்வதற்கு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். What is a New Testament leadership? புதிய ஏற்பாட்டின் தலைமைத்துவம் என்ன? We read that word elders in the book Ezra's book. We read it. We can see the same thing in the New Testament also. எஸ்ராவிலே மூப்பர்கள் என்று வாசித்தோம். அதையே புதிய ஏற்பாட்டிலும் நாம் வாசிக்கிறோம். 1 Peter chapter 5 verse 1. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Therefore I exhort the elders among you, your fellow elder and witness of sufferings of Christ, and partaker also glory that is to be revealed. Shepherd the flock of God among you. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்களிலுள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், what is the leadership in the church of Christ? தேவனுடைய சபையிலே காணப்படுகிற தலைமைத்துவம் எப்படியாயிருக்க வேண்டும்? I exhort the elders. அங்க சொல்லுகிறார் பாருங்க, நான் மூப்பர்களை உற்சாகப்படுத்துகிறேன். Elders, that is a word commonly used in the New Testament. புதிய ஏற்பாட்டில் எங்கே பார்த்தாலும் இந்த மூப்பர்கள் என்கின்ற வார்த்தை பயன்படுகிறது. The pastors, that word is maybe 3 or 4 times that was come in the New Testament. பாஸ்டர் என்கிற போதகர் வார்த்தை ஒரு 3 தடவை பயன்படுத்தப்படுகிறது. So both the words are same. Elders or pastors, they have the same purpose, same word. அங்கே பாருங்க, பாஸ்டர் என்றாலும் எல்டர் என்றாலும் அங்கே ஒரே அர்த்தம் கொண்டவைகளாக பணி ஒன்றாக தான் இருக்கிறது. Yeah. So another word is episkopos. That means what is that word? Episkos, Philippians. Yeah. What is that in English? Episkopos. Teacher. Yeah. In Tamil, what is that? Ephesians 1:1. Teacher. Teacher. Which is, yeah. No. Philippians 1:1. Philippians 1. There is another word which is all are same meaning. Okay. Suddenly that word is not coming to my mind. No. Kangalila. I say in Ephesians, Philippians 1:1. Overseers, yeah. Kangani, that's the word. Overseer. அங்கே கண்காணிகளாக இருக்கிறது. Yeah. All the words are same. எல்லாமே ஒன்றாக தான் இருக்கிறது. Overseer, elders and pastors, all the word is same. கண்காணி, மூப்பர் அல்லது போதகர் எல்லாம் ஒன்றாக தான் இருக்கிறது. And the one thing you can notice that is elders, that is the word used. ஆனா நீங்க பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற பதம் என்னவென்றால் மூப்பர்கள். It is not the elder. இங்கே மூப்பன் அல்ல. So that's something very interesting. The New Testament churches are led, even the Old Testament we see the elders. Here also we the elders. Not one pastor is leading a church. That's not many places we see like that, but more accurately, more correctly. That's how it is happening. பாருங்க, பல இடங்களிலே ஒரு போதகர் அல்லது ஒரு பாஸ்டர் சபை நடத்துகிறவர் இருப்பார். அப்படி அல்ல, அங்கே மூப்பர்கள் அங்கே பல பால் அங்கே பயன்படுத்தப்படுகிறது. It's very difficult for a person to meet all the needs of a congregation. ஒரு சபை, ஒரு திருச்சபையிலே இருக்கிற அங்கத்தினர் எல்லாரையும் போய் சந்திப்பது ஒருவருக்கு மிகவும் கடினமான காரியமாக இருக்கும். Teaching is needed, counseling is needed, comforting is needed, physical help is needed, go around them, helping them. So many things are there. அநேக பணிகள் அவர்களுக்கு ஒரு சபையாருக்கு செய்ய வேண்டிய பணிகள் அநேகமாக இருக்கிறபடியாலே ஒருவருக்கு மிகவும் கடினமாக இருக்கும். And that is why New Testament pattern is there are plurality in leadership. புதிய ஏற்பாட்டினுடைய முறைமையை பார்க்கும் பொழுது அங்கே தலைமைத்துவம் அங்கே பலர் பால் கொண்டதாக காணப்படுகிறது. And there is no special name for them. There is no special adjectives added to their names. அவர்களுடைய நாமத்துக்கு முன்பதாக எந்த விதமான நாம கீர்த்திகளும் அங்கே காணப்படுவதில்லை. Many places where I was born and brought up in a traditional church. When I go on Sunday morning in my childhood, I remember they come with a very special dress, black dress, white dress. There will be a crown on there, there will be a cross on their hand. Oh, when they come there, they will bless you. அங்கே பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் அவர் சகோதரன் வந்து ஒரு ட்ரெடிஷனல் சர்ச்சில் இருந்து வருகிறார், ஒரு ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சில் இருந்து வரும்பொழுது அங்கிகளை போட்டுக்கொண்டு தலைகளை கிரீடங்களை வைத்துக்கொண்டு கோல்களை பிடித்துக்கொண்டு அங்கே உள்ள வருவதை பார்க்கிறோம். அவர்கள் வந்து ஆசீர்வாதம் செய்வார்கள். But we see how Apostle Peter is calling himself a fellow elder. இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், நான் உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் என்று சொல்லுகிறார். A fellow elder. நான் ஒரு முன்ன போல நானும் ஒரு மூப்பன் தான் சொல்லுகிறார். I am one among you. நான் நீங்க எப்படி இருக்கீங்களோ உங்கள ஒருத்தன் தான் நான் சொல்லுகிறார். No special dress, no special name, no special chair, nothing is there. ஒரு ஸ்பெஷல் Dress-ஓ, ஸ்பெஷல் சேரோ, ஸ்பெஷல் காரியங்கள் எதுவுமே அவர்களுக்கு இல்லை.
So today the world has really changed. There are hierarchical system. There is a great man. There is a great man behind him. There is another team. Like so, these are all man has made like this. மனிதன் இவ்விதமான காரியங்களை அவன் ஏற்படுத்தி விட்டான். உயர்ந்த மனிதன், அதற்கு கீழே அடுத்தவர் மனிதன், அதற்கு கீழே அடுத்த மனிதன், இவ்விதமாக சட்டங்களை ஏற்றி இப்படியெல்லாம் மாற்றி விட்டார்கள் திருச்சபையை. Yeah, elders. They were ruling the church. அவர்கள் மூப்பர்கள் சபையை ஆண்டு கொண்டிருந்தார்கள். Their job is to shepherd the flock of God. அந்த மந்தையை அவர்கள் மேய்க்க அவர்கள் கடனாளிகளாக காணப்பட்டார்கள். What is meant by shepherding? இங்கே அங்கே ஒரு மந்தையை காப்பரி, மந்தையை மேய்ப்பவன் என்றால் என்ன? Today the church, the church which I grew up in my childhood, their only job is Sunday to preach and bless the people. சண்டேல பார்க்கும்போது சகோதரன் வாழ்ந்த காலத்துல அவர் போய்கிட்டு சர்ச்சில் அந்த பிரீச்சர் என்ன பண்ணுவாரு, ப்ரீச் பண்ணுவாரு, எல்லாருக்கும் போய் ஆசீர்வாதம் கொடுப்பார். அவ்வளவுதான் அவருடைய வேலை. Not a single thing what he preached I don't remember. அவர் பேசின, அவர் போதித்த ஒரு காரியத்தையும் என்னால் நினைவு கூற முடியவில்லை என்று சகோதரன் கூறுகிறார். Most of the things they are not from the Bible, they preach. அவர்கள் பேசுகின்ற காரியங்கள் வேதத்திலிருந்தே காணப்படுவதல்ல. They sing many other things they'll preach. அநேக காரியங்களை அவர்கள் பிரசங்கிப்பார்கள். What is there to shepherd the flock? Teach the word of God. தேவனுடைய ஊழியத்தை பற்றியும் தேவனுடைய வசனத்தை பற்றியும் சொல்லிக் கொடுப்பதுதான் அவருடைய வேலை. They have to give counsel. They have the doctrines of the Bible. They have to teach the basics of faith and knowledge. They need to understand that. இந்த வேதாகமம் சொல்லுகின்ற விசுவாசத்தை பற்றி பேசிக்கான காரியங்களை பற்றி திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுப்பது அவருடைய வேலையாக இருக்கிறது. Shepherd the flock of God. தேவனுடைய மந்தையை நாம் அவர்கள் மேய்க்க வேண்டும். So shepherding also means protect them. There are many evil and wrong things are in the world. Sin is abounding. Evil doctrines are increasing. They need to protect them from that. அங்க பாருங்க, தேவனுடைய மந்தையை மேய்ப்பது மாத்திரமல்ல, மற்றவர்களை அந்த மந்தையை காக்க வேண்டும். அநேக தவறான காரியங்கள் உலகத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, தவறான உபதேசங்கள் இருக்கிறது, இவைகளிலிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும். So shepherding, feed the right doctrine. Keep away from the wrong things in the world. சரியான உபதேசம் என்ன என்பதை பற்றி அவர் சொல்ல வேண்டும். தவறான உபதேசங்களுக்கு விலகி இருக்க சொல்லத்தக்கதான ஒரு மந்தை மேய்ப்பர்களுக்கு தேவைப்படுகிறார்கள். The sheep should get food. அங்கே அந்த ஆடானது தன்னுடைய தீவனத்தை அது பெற்றுக்கொள்ள வேண்டும். So that's one of the complaint in many churches. I went to the church, I didn't get anything. நான் சபைக்கு போனேன், எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல என்று சொல்லி அநேகருடைய கேள்வியாக, போராட்டங்களாக, மன கேள்விகளாக காணப்படுகிறது. Many sheep are lamenting. I go to church but I am not getting anything. அநேக ஆடுகள் அங்கே வேதனையோடு கூட காடுகிறது. நான் சபைக்கு போனேன்பா, எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல, எனக்கு ஆகாரமே கிடைக்கல என்று வேதனையோடு கூட அநேகர் காணப்படுகிறார்கள். The sheep are looking for food. ஆடுகள் And the elders, the pastors are supposed to feed them. ஆடுகள் தன்னுடைய வயிற்றை நிரப்பிக் கொள்வதற்கு உணவுக்காக இயங்குகிறது. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணி மூப்பர்களுக்கு, போதகர்மார்களுக்கு இருக்கிறது. And that verse talks about how to shepherd is very important. That also that we don't have time to talk about anything. எப்படி அந்த மந்தைக்கு உணவு அளிப்பது என்பது முக்கியமான காரியம். ஆனால் அவைகளை சொல்வதற்கு நேரமில்லை. Oh, they should do it willingly, voluntarily, joyfully. They need to do it. மனப்பூர்வமாய், சந்தோஷமாய் அவர்களுக்கு அவர் செய்ய வேண்டும். As a good example, model, they should do it. நல்ல ஒரு மாதிரியாக அவர்கள் அதை செய்ய வேண்டும். Oh, the sheep wanted to follow the shepherd. அந்த ஆடு அந்த மந்தையை மேய்க்கிறவனுக்கு அது கீழ்ப்படிந்து அவரோடு கூட செல்ல வேண்டும். In the Middle East, the shepherd will walk in front and all the sheep will go behind it. இங்க பாருங்க, மேற்கத்திய தேசங்களிலே, இந்த மிடில் ஈஸ்ட் என்று சொல்லப்படுகிற அரபு தேசங்களிலே ஒரு மந்தையை மேய்க்கிறவன் முன்பதாக நடந்து செல்வானாம். மந்தைகள் எல்லாம், மந்தையில் இருக்க ஆடுகள் மாடுகள் எல்லாம் அவர்கள் பின்பதாக செல்லுமாம். In Tamil Nadu with a big rod, the shepherd is driving from behind, pushing, pulling and beating. தமிழ்நாட்டுல பார்க்கும்போது அந்த மந்தை மேய்ப்பன் பெரிய பெரம்பெடுத்து அடிக்கிறது, பிடிக்கிறது, அந்த மந்தையை ஓட்டி செல்கிறவனாய் காணப்படுகிறான். There is no wonder today the pastors are, you should come to the church at 10 o'clock, you should come for a prayer meeting. Oh, you are not coming. Oh, we have to put a road and bring them. இங்க பாஸ்டர்களுக்கு இருக்க பெரிய போதகர்களுக்கு பெரிய பிரச்சனை, ஏன் வருவதில்லை, 9 மணிக்கு ஏன் வரல, 10 மணிக்கு ஏன் வரவில்லை என்று அடித்து உதைத்து அந்த மந்தையை அவர்கள் மேய்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். Oh, we are examples, models. We need to follow it. Oh, the pastor is a great example of commitment, love for the Lord. Oh, the sheep is following them. பாருங்க, அந்த மந்தையில் இருக்கிற ஆடுகள் தன்னை பின்பற்றுகிறது. அதை பின்பற்றுவதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவர்கள் இருக்க வேண்டும். Yes, there are elders. அங்கே மூப்பர்கள், Deacons also. அங்கே உதவியாளர்களும் இருக்கிறார்கள். To support that, we don't have time.
நமக்கு நேரம் இல்லாதபடினாலே கடந்து செல்கிறோம். When should I stop? Time is over. One more thought I will say and we will close. இன்னொரு யோசனை சொல்லி சிந்தனை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். Yeah. What is my last thought? கடைசி யோசனை என்ன? Yeah. 3 things I said. 3 காரியங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். God is building his program. தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டு அல்லது அதை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார். God's sovereign purpose is going on in the world, building his temple. உலகத்திலே தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள திட்டம், உலகத்திலே தேவனுடைய சபையை கட்டுகிறது தேவன் செய்து கொண்டிருக்கிறார். And that temple is important. அந்த சபையானது மிக மிக முக்கியம். It is important to our spiritual growth, our life, our family, our all together. In every area of our life, if you are a part of a good church, your life, your family, your children, everybody will be blessed. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த திட்டமானது மிக மிக அவசியமாயிருக்கிறது. And the third thing I said is God has appointed leaders, people for guiding you, helping you. உங்களை வழிநடத்துவதற்கு அங்கே மக்களை, அங்கே போதகர்களை, அங்கே மூப்பர்களை, அநேக காரியங்களை வைத்திருக்கிறார் பார்த்தோம். The Church of Christ is important. கிறிஸ்துவினுடைய சபையானது மிக மிக அவசியமாயிருக்கிறது. The fourth thought, in a few minutes, I just want to share with you that it is not the building, construction of the building is not enough. அங்கே சபையை கட்டினால் மாத்திரம் போதாது. They had a revival, they had a reformation, they came to the land and constructed a temple and started the worship. But that is not enough. அங்கே அவர்கள் வேற இடத்துல இருந்து வந்து அங்கே தேவனுக்கு என்று சபையை கட்டி அங்கே எழுப்புதலை உண்டாக்கி அவர்கள் அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டினார்கள். அது மாத்திரம் முக்கியமல்ல. Sacrificial system, worship is started, but slowly it became a legal system. It became a ritual. அங்க பாருங்க, ஆராதனைகள் துவங்கினது, ஆனால் காலப்போக்கில் பார்த்தால் அது வந்து ஒரு வழக்க சொல்லாக மாறிவிட்டது. Malachi was contemporary to Ezra. மல்கியா எஸ்ராவுக்கு ரெண்டுமே ஒரு ஒத்த காலத்தில் வாழ்ந்தவர்கள். But when we read the book of Malachi, we can understand that மல்கியாவை வாசிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ளலாம். people are asking questions to God. தேவன் மக்கள் எல்லாரும் தேவனிடத்தில் கேள்வி இருக்கிறார்கள். What is the proof that God is loving us? தேவன் எங்களை நேசிக்கிறார் என்பதற்கு என்ன அடையாளம் இருக்கிறது? God is asking a question back. தேவனும் அவரிடத்தில் மறுபடியும் கேள்வியை கேட்கிறார். Did I not choose you? உன்னை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? And where is honor? If I am the king, where is your honor? நான் ராஜாவா இருந்தால் என் கனம் எங்கே? You come to worship the Lord, but you give the unwanted things, broken ones, and the lamb which is having no limb or no shape, you are giving to the temple. தேவன் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் என்னை ஆராதிக்க வரும்பொழுது நீ நொந்ததையும் வேகாததையும் எனக்கு படையலாக எனக்கு கொண்டு வந்து கொடுக்கிறீர்கள் என்று கேட்கிறார். And you are not respecting your marriage covenant. You are divorcing your wife. உங்களுடைய திருமண உடன்படிக்கையை நீங்கள் நிறைவேற்றுகிறதில்லை. நீங்கள் உங்களுடைய மனைவியை அங்கே டைவர்ஸ் செய்கிறீர்கள், விவாகரத்து செய்கிறீர்கள். Your family life is in ruin. உங்களுடைய சொந்த குடும்ப வாழ்க்கை பரிதாப நிலையில இருக்கிறது. And you are not bringing tithe to the temple of the Lord. தேவனுடைய ஆலயத்துக்கு தசம்பாகங்களை கொண்டு வருவதில்லை. And you are doing lot of hard work, but there is no blessing in it. அநேக கஷ்டமான காரியங்களை செய்கிறீர்கள், ஆனால் அங்கே ஆசீர்வாதம் இல்லை. So that's the condition of the people of God when their heart is not right. தேவனுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் சூழ்நிலைகள் விதமாக இருக்கிறது. எப்பொழுது என்றால் அவருடைய இருதயம் தேவனோடு கூட சேர்ந்து போகவில்லை என்றால் இப்படி எல்லாம் நடக்கிறது. They are ritualistic. They do things but without any love for it. சடங்காச்சாரமாக அவர்கள் காரியங்களை செய்கிறார்கள், தேவன் மீது அன்பில்லாதபடிக்கு அவர்கள் செய்கிறார்கள். Without loving God, without honoring Him, without respect to Him, they do things as a ritual. Oh, I have to go Sunday morning. I do this. I have to pay some tithe. I do something. தேவனை கனப்படுத்த வேண்டும், தேவனுடைய ஆலயத்துக்கு செல்ல வேண்டும், ஏதோ ஒரு கடமை, ஒரு சடங்காச்சாரமாக தேவனை அன்பு கூறாதபடிக்கு அவர்கள் காரியங்களை செய்கிறார்கள். Ezra, Nehemiah, Malachi all are standing and preaching against it. எஸ்ரா, நெஹேமியா, மல்கியா இவர்கள் எல்லாரும் எழுந்து இதற்கு எதிராக அவர்கள் பிரசங்கம் செய்து Your heart is to be restored back to God. உங்கள் இருதயங்கள் மறுபடியுமாக தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். If you have done sin, you have to correct it. நீங்கள் பாவம் செய்திருந்தீர்கள் என்றால் அதை சரி செய்ய வேண்டும். Many of them married pagan wives.
அநேகர் பாகால்களுடைய பெண்களை திருமணம் செய்து வைத்திருந்தார்கள். Oh, Ezra is standing and lamenting before God and weeping and crying before God. எஸ்ரா தேவனுக்கு முன்பாக நின்று அழுது புலம்புகிறவராய் காணப்பட்டார். All the congregation came back எல்லா சபையாரும் மறுபடியும் வந்தார்கள். and they asked, what shall we do? ஐயா, இப்ப நாங்க என்ன செய்வது என்று கேட்டார்கள். And they were trembling, they were fearing in a rainy day. Oh, they were all coming and standing before Ezra and மழை Nehemiah. பெய்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட நாளிலே எஸ்ராவுக்கு முன்பாக அவர்கள் வந்து நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று அழுது நிற்கிறார்கள். Said, right the wrong things in your life. உங்கள் வாழ்க்கையில இருக்கின்ற தவறான காரியங்களை நீங்கள் அகற்றி விடுங்கள் என்று எஸ்ரா சொல்லுகிறார். Yeah, reformation is not in the building, இந்த புதுப்பித்தல் என்பது கட்டிடத்துக்கு ஏதுவான காரியம் அல்ல. not in programs we have it. நாம் திட்டங்களிலே ஆட் செய்வதல்ல. Our heart should be set right with God. நம்முடைய இருதயமானது தேவனோடு கூட ஒத்திருக்க வேண்டும். And when heart is repenting and coming before God, and when we serve God with all humility and with all our zealous zeal, it is acceptable to the Lord. நாம் தேவனிடத்திலே வந்து நம்மை தாழ்த்தி தேவனுக்கென்று வைராக்கியமாய் காரியங்களை செய்யும் பொழுது தேவன் அதை அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். Are we giving sacrifices as a ritual? அப்பேற்பட்ட பலிகளை நாம் தேவனுக்கு செலுத்துகிறோமா? Our singing, our preaching, our tithe, everything can be a ritual. நம்முடைய பாடல், நம்முடைய தசம்பாகங்கள், நம்முடைய காணிக்கைகள் எல்லாம் ஒரு சடங்காச்சாரமாக இருக்கும், மாறிவிடும். God wanted to do it with a passion, devotion and love for the Lord. தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஒரு வைராக்கியத்தோடு கூட, ஒரு ஆசையோடு கூட, ஒரு விருப்பத்தோடு கூட தேவனை சேவிக்கத்தக்கதாக தேவன் எங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறார். And when they do it like that, the hand of the Lord was upon them. அவிதமாய் செய்யும் பொழுது தேவனுடைய கரம் அவர்கள் மீது இருந்தது. And the Lord blessed their work. தேவன் அவருடைய கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதித்தார். Shall we read Ezra chapter 7 verse 9? எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். The hand of the Lord was upon Ezra. எஸ்ரா 7:9. Is it maybe in Tamil? I don't know. That's wrong. Yeah, 9. தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன் மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். Yeah, the hand of the Lord was upon him. தேவனுடைய தயவுள்ள கரம் எஸ்ராவின் மீது இருந்தது. How could he build the temple? How could he bring back the people? God's hand was upon him. எப்படி தேவனுடைய மக்களை மறுபடியும் திரும்ப கொண்டு வந்தான்? எப்படி அலங்கத்தை அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டினான்? தேவனுடைய தயவுள்ள கரம் அவன் மீது இருந்தபடினாலே. Verse 10 we read, for Ezra had set his heart to study the law of the Lord and to practice it and to teach his statutes in the ordinances in Israel. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். Yeah, set his heart. அவனுடைய இருதயத்தை அவன் அவ்விதமாய் அவன் வடிவமைத்து விட்டான். Set his heart for knowing the word of God. கர்த்தருடைய வேதத்தை ஆராய்வதற்கு தன்னுடைய இருதயத்தை அங்கே பக்குவப்படுத்தி வைத்திருந்தான். And obeying it. அதை கீழ்ப்படிவதற்கு and teaching it. அதை போதிப்பதற்கு. So he has made a decision. The law of the Lord should be in my heart and in my life. தேவனுடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய இருதயத்திலே காணப்பட வேண்டும் என்கிற தீர்மானத்துக்குள்ளதாக நாம் வர வேண்டும். It must be in my family. என்னுடைய குடும்பத்திலே காணப்பட வேண்டும். And in my people, in my nation. என்னுடைய ஜனத்திலே, என்னுடைய நாட்டிலே அது காணப்பட வேண்டும். So it starts in the heart. இருதயத்திலே துவங்குகின்ற ஒரு விஷயமாய் இருக்கிறது. Our heart should be set right with God. தேவனோடு கூட நம்முடைய இருதயங்கள் ஒப்புரவாக வேண்டிய காரியம் காணப்பட வேண்டும். Our family should be set right with God. நம்முடைய குடும்பங்கள் தேவனுக்கு முன்னதாக சரியாக ஒரு சரிபார்த்த ஒரு நிலைமையிலே காணப்பட வேண்டும். Our church will be blessed. நம்முடைய சபையானது ஆசீர்வதிக்கப்படும். Our society will be blessed. நாம் வாழ்கிற பகுதிகள் ஆசீர்வதிக்கப்படும். And this nation will be blessed. இந்த ஜனம், இந்த நாடு ஆசீர்வதிக்கப்படும். Let us set right our heart with the Lord. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை தேவனோடு கூட சமநிலை ஆக்கிக் கொள்வோம். When we come together in God's presence like this, God will definitely bless us. தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் இவ்விதமாய் வரும்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். Studying the word of God. தேவனுடைய வசனத்தை படிப்பது, praying together. ஜெபம் செய்வது, and fellowshipping together. எல்லோருக்கும் ஐக்கியப்படுவது, and loving, serving one another. ஒவ்வொருவருக்கு நாம் நம்மால் முடிந்த காரியங்களை அவர்களோடு கூட அவர்களுக்கு ஊழியம் செய்வது, பணி செய்வது. God may bless all the people of the Lord here in this place. இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் அவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென்.